2,000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் வழக்கில் டெல்லியில் குடோன் அமைத்து அங்கு போதைப் பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கை போலீசார் கைது செய்தார்கள். அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரான பின்னர் அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்குடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு சொந்தமான இடங்கள், அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் போலீசார் மிக தீவிரமான விசாரணை ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கொண்டார்கள் ஒவ்வொரு கட்டமாக. அதன் தொடர்ச்சியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் ஜாஃபர் சாதிக்கை பற்றிய கூடுதல் தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு நகரும் என்பதில் என்று தெரிகிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிறையில் இருக்கும் ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். பிறகு தொடர்ந்து ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்குடைய அவருக்கு நெருக்கமானவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருக்கு சொந்தமான இடங்கள், அவருடைய உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஹமீனாவிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் ஜாஃபர் சாதிக்குடைய தனிப்பட்ட விவரங்கள் தெரியவரும் என்றும் அதே போன்று இந்த விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்திய தொடர்பான வழக்கில் கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக் கைதானார். தற்போது அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவருடைய மனைவியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர்.